இன்னைக்கு நம்ம வீட்டில் மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கம்மா. இது வந்து 2 பேக்கெட் காளான் எடுத்து வச்சிருக்கோம்மா. காளான் வந்துட்டு சுடுதண்ணி கொஞ்சம் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்மா. இப்போ அது கூட வந்துட்டு கல் உப்பு கொஞ்சம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தயிர்மா. இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாமா. நான் வந்து நான்ஸ்டிக் தவாவில் தான்மா செய்ய போகிறேன். 1 கிலோ அரிசிக்கு நான் 200 கிராம் ஆயில் ஊற்றுறேம்மா. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாமா. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. 2 பட்டை, 5 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, 3 பிரியாணி இலை, 2 கல்பாசி, சோம்பு கொஞ்சம், 6 பெரிய வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கம்மா. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன் நேரமாக ஆகட்டுமா. வெங்காயம் பொன் நேரமாகிடுச்சுமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சுமா. புதினா 1 கை அளவு எடுத்து இதில் சேர்த்துருக்கம்மா. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே அளவு கொத்தமல்லி 1 கை எடுத்துருக்கம்மா. அதையும் அது கூட சேர்த்து வதக்கிடுங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கம்மா. அது வந்து காம்பை கிள்ளிட்டு நடுவில் லைட்டாக கீறி இது கூட சேர்த்துருக்கம்மா. ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 4 தக்காளி நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கம்மா. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சுருங்கம்மா. வதங்கட்டும் தக்காளி. மூடி எடுத்துட்டு தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம்மா. தக்காளி லைட்டாக வதங்கிருச்சு. தக்காளி ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக மட்டும் மசிச்சு விடுங்க போதும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாமா. இது கூட இதில் வந்துட்டு நான் பிரியாணி மசாலா, கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது இது கூட போட்டு நல்லா கலந்துக்கலாமா. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் போதுமா. ஏன்னா பச்சை மிளகா 5 சேர்த்துருக்கிறதுனால காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து மசாலா இது மாதிரி ஆன உடனே இது வச்சுருக்க காளான் இது கூட சேர்த்துக்கலாமா. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்கம்மா. 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் வந்து இந்த 1 கிலோ அரிசியை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேம்மா. நான் வந்து இந்த தண்ணி தான் சாப்பாடில் வந்து சேர்த்துப்பேன். இப்போ இதில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா. பிரியாணி அரிசின்றதுனால 1.5 டம்ளர்மா. வீட்டு அரிசினா 2 டம்ளர் ஊற்றுங்க. தண்ணி ஊற்றியாச்சுமா. இப்போ உப்பு காரெல்லாம் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகவே போடுங்க. ஏன்னா அரிசி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வேணும். நான் வந்து தூள் உப்பு சேர்க்க மாட்டேம்மா, கல் உப்பு தான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு தூள் உப்பு தான் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருங்கம்மா. கொதி வரட்டும் தண்ணி. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியுமா, நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இது கூட அரிசியை சேர்த்துக்கலாமா. அரிசி தண்ணி இல்லாமல் இது கூட சேர்த்துக்கணுமா. ஏன்னா தண்ணி அளவாக ஊற்றிருக்கோம். அரிசியில் இருக்க தண்ணி கூட சேர்த்திங்கன்னா சாப்பாடு ரொம்ப குழஞ்ச மாரி ஆகிடுமா. அரிசி போட்டு லைட்டாக மட்டும் கிளறி விட்டு மூடி வச்சுருங்கம்மா. 20 நிமிஷம் வேகட்டும். ஸ்டவ் குறைக்க வேண்டாம், ஸ்பீடாகவே இருக்கட்டும்மா. இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சுமா. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக கிளறி விடுங்கம்மா. ரொம்ப கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு தம் போட்டுடலாமா. இப்போ ஒரு ஈர துணி எடுத்து அந்த மூடியில் வந்து நல்லா இறுக்கமாக கட்டிடுங்க. இப்போ இந்த பாத்திரத்து மேலே மூடி வச்சிடலாமா. தோசைக்கல் எடுத்து இதில் வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கணுமா. ஸ்டவ் ஸ்பீடாகவே இருக்கட்டும், குறைக்க வேண்டாம். தம் போட்டு 10 நிமிஷம் வச்சுருங்கம்மா. அது மேலே வெயிட் ஏதாவது எடுத்து வச்சுருங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. 10 நிமிஷம் கழித்து மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாமா. 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ வெயிட் எடுத்துடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியே இல்லை சுத்தமா. அரிசியும் உடையாம வந்திருக்குமா. இப்போ நெய் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். பாதி லெமன் எடுத்து சேர்த்துக்கலாமா. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கலாமா. லைட்டாக இதை கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்கம்மா. அரிசி உடையாம மட்டும் கிளறி விடுங்கம்மா. இந்த மஷ்ரூம் தம் பிரியாணி கூட இந்த ஸ்பெஷல் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குமா. ஏன் ஸ்பெஷல் இந்த தயிர் பச்சடின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து ஆனியன் சால்ட் மட்டும் சேர்த்துப்பாங்கம்மா. நான் இந்த 3மே ஸ்பெஷலாக சேர்த்துருக்கேன். 1 பவுல் தயிர் எடுத்துருக்கேம்மா. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாமா. ரொம்ப வெங்காயம் மெல்லிசாவே கட் பண்ணுங்க. நான் வெள்ளரிக்காவை இந்த ஷேப்பில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேம்மா. கேரட் தோல் சீவி அலசிட்டு நான் இது காய் சீவுறதுல சீவி இந்த அளவு எடுத்து வச்சிருக்கேம்மா. கலர் நல்லா இருக்கும், அதுக்காக தான் சேர்க்கறது. கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் சுகர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேம்மா. நான் நிறைய சேர்க்காதீங்க. இப்போ எல்லாம் பிசைஞ்சிருங்கம்மா. ஸ்பெஷல் தயிர் பச்சடி ரெடிமா. இது 5 நிமிஷம் ஊறட்டும். அவ்வளோதாம்மா. இப்போ சுவையான காரசாரமான மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா. இந்த மஷ்ரூம் தம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கம்மா.